ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என் பையன் சொல்கிறான் மீன் தாங்க. பாருங்க, 2 மீன் வாங்கியிருக்காங்க. இது நெத்திலியோ, இது பாறை மீன். கிழிச்ச போல் கிழிச்ச மீன் க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை க்ளீன் பண்ண கூட எங்கள் பையன் விடலைங்க. தூங்குறான், எழுந்து அழுகுறான், தூங்குறான், அழுகுறான். 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி வீட்டு வேலை பார்க்குறது யாரும் இல்லாமல் தனியாக கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். தூக்கி போட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேட் வச்சுருந்தேன் பிளாஸ்டிக்கில். இப்போ அது வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால் இந்தமாரி தட்டில் வச்சு கட் பண்ணிக்கிறது இப்போல்லாம். க்ளீன் பண்ணிடலாம். இந்த நெத்திலி மீனை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பெரிய மீன் கூட சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த நெத்திலி மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த பெரிய மீனோட தலையெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன், மீன் குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே எல்லாமே பூண்டு உரித்து வச்சுட்டேன், தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன், பெரிய சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது வாங்க குழம்பு வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வந்துடும். நல்லா கிளார் அடிக்குது, வீடியோவே சரியாக தெரியல. அதை இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன், அதனால் இப்படி தான் தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். வாசனைக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மீன் குழம்பு எப்பவுமே வெந்தயம் சேர்த்து தான் செய்வேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தன்விக்கு எழுந்துட்டாங்க. இதோட வீடியோ எப்படி எடுக்க விடவே மாட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கும். நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க தக்காளியை. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குழஞ்சிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்து தான் பண்ண போகிறேன் நெத்திலி மீன் குழம்பு. முருங்கைக்காய் வீட்டில் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் கலர் மாறிடுச்சு. இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன்.
நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கூட சேர்க்கல, அதனால் கொஞ்சம் காரத்துக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கிறேன். வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வந்து கருப்பு புளி ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வெள்ளை புளி தான் ஊற்றிருக்கேன். கருப்பு புளி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. முருங்கைக்காய் நல்லா வேகணும். ஏன்னா மீன் போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிறுத்திடுவோம்ல, 10 நிமிஷம் அப்படி தான். அதனால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மீனை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமான ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.